டெல்டா மாவட்டங்களில் நல்ல விளைச்சல் இருந்தும் குறுவை சாகுபடி செய்த டெல்டா விவசாயிகள் வெளி பிதுங்கி நிற்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் என்பது பற்றி முழு விவரங்களுடன் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் நேயர்களே. டெல்டா மாவட்டங்களில் நடப்பாண்டில் சுமார் 6 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 1 மடங்கு அதிகம் சாகுபடி செய்யப்பட்டிருக்கு. விளைச்சலும் நன்றாக இருப்பதாக விவசாயிகள் சொல்றாங்க. ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கியது முதலே, அதாவது முதல் சுற்றிலேயே டெல்டாவில் தொடர் மழை பெய்ததால கொள்முதல் நிலையங்கள், சாலையோரம் வைக்கப்பட்ட நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாக போகுது. பல இடங்களில் நெல்மணிகள் முளைக்க தொடங்கிடுச்சு. இதனால நல்ல விளைச்சல் இருந்தும் அதன் பலன் உடனடியாக கிடைக்காததால விவசாயிகள் கவலையில் இருக்காங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி விவசாயம் செய்த விவசாயிக்கு தான் அறுவடை செஞ்ச நெல்லை பத்திரமா கொண்டு போய் சேர்ப்பதே பெரும்பாடாக இருக்கின்றது. இந்த காட்சிகளை பாருங்க, உங்களுக்கே புரியும். மழையில் நனைந்து அந்த நெல்மணிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் நாகையில் இருக்கக்கூடிய ஒரு நெல் கொள்முதல் நிலையத்தில் தான். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களில் பாதிப்புகளை பார்வையிட்டு விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராரு. தஞ்சாவூர் பக்கத்தில் காட்டூர், மூர்த்தியம்மாள்புரம், மன்னார்குடி அருகே இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதிப்புகளை அவர் பார்வையிட்டார். காட்டூர் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எடப்பாடி பழனிசாமி தேங்கி கிடக்கும் நெல்மணிகளையும் பார்வையிட்டார். டெல்டா மாவட்டங்களில் மட்டும் 30 லட்சம் நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் இருக்கணும். இவை அனைத்தும் முளைக்க தொடங்கிவிட்டது. ஒட்டுமொத்தமாக நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் தினமும் 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அரசு சொல்லுது. ஆனால் விவசாயிகள் கிட்ட நான் பேசினப்போ வெறும் 800 மூட்டைகள் மட்டும்தான் தினமும் கொள்முதல் செய்யப்படுவதாக அவங்க சொல்றாங்கன்னு இபிஎஸ் மிக கடுமையாக விமர்சனமும் செஞ்சிருக்கிறார். இதே போல அறுவடை செய்யப்பட்டு நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நெல்லில் 40% அளவுக்கு மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருக்கணும். மீதமுள்ள 60% நெல் இன்னும் கொள்முதல் செய்யப்படாமல் திறந்த வெளிகளில் கொட்டி வைக்கப்பட்டிருக்கணும் பாமக தலைவர் அன்புமணி சொல்லியிருக்கிறாருங்க. கொள்முதல் நிலையங்களில் நெல் அதிக அளவில் தேங்கி கிடப்பதற்கு இன்னொரு முதன்மை காரணம் போதிய எண்ணிக்கையில் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படலன்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. உதாரணமாக 10 காவிரி பாசன மாவட்டங்களில் கடந்த ஆண்டை விட நடப்பாண்டில் 2 மடங்குங்க, அதாவது 1805 கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு சொல்லுது. ஆனால் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த மாவட்டங்களில் 2156 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருந்துச்சுன்னு அறிக்கையில் அன்புமணி சுட்டி காட்டியிருக்கிறாருங்க. நடப்பாண்டில் கிட்டத்தட்ட அதாவது 350 கொள்முதல் நிலையங்கள் குறைவாகவே திறக்கப்பட்டிருப்பதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல ஆனால் விவசாயிகளிடமிருந்து பெறப்பட்ட நெல்லில் அரிசி அரவையின் போது கலக்கப்பட வேண்டிய செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு அனுமதி அளிப்பதில் காலதாமதம் தான் நெல் மூட்டைகள் தேங்க காரணம்னு அமைச்சர் சக்கரபாணி குற்றம் சாட்டியிருக்கிறார். அதாவது 100 கிலோ அரிசியில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்கணும். இதுக்கான அரசின் ஒப்பந்ததாரர்கள் டெல்லிக்கு அரிசியை அனுப்பி இருக்காங்கன்னோ, டெல்லியில் குவாலிட்டி கண்ட்ரோல் அதிகாரிகள் அதனை கம்ப்யூட்டரில் ஆய்வு செஞ்சு அறிக்கை தந்த பிறகுதான் செறிவூட்டப்பட்ட அரிசி கலக்க முடியும். இதுவரை மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு அதுக்கான அனுமதி கிடைக்கல. அனுமதி வந்த பிறகுதான் அதை கலக்க முடியும். இதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு அமைச்சர் சக்கரபாணியின் விளக்கமாக இருக்கின்றது. சரி, இந்த நேரத்தில் செறிவூட்டப்பட்ட அரிசினா என்னன்னு சுருக்கமாக பார்த்துடலாம். அதாவது பாலிஷ்டு அரிசியை அரைத்து மாவாக மாற்றி அதில் வைட்டமின் ஏ, பி, B12, இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், ஜிங்க் இதையெல்லாம் கலந்து மறுபடியும் அதை அரிசியாக மாற்றுவதன் மூலமாக செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கப்படுதுங்க. அதாவது சாதாரண அரிசியுடன் நம்ம பார்க்கும்போது செறிவூட்டப்பட்ட அரிசியுடன், அதாவது 100 கிலோவுக்கு 1 கிலோ என்ற விகிதத்தில் இது கலக்கப்படும். இதன் மூலமாக மக்களுக்கு போதிய ஊட்டச்சத்து கிடைக்கும். அதனால தான் மத்திய அரசுக்கு மாநிலங்கள் அரிசியை அனுப்பும் போதே செறிவூட்டப்பட்ட அரிசியை அனுப்பணும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க. டெல்டா மாவட்டங்களில் நெல் கொள்முதல் பணிகளை வேகப்படுத்த சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காரு. தவிர கொள்முதல் நெல்லின் ஈரப்பதம் 17% 22% தளர்வு வழங்க தமிழக அரசு மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருப்பதாகவும் தகவலானது தற்போது
வெளியாகி இருக்குங்க. கொள்முதல் நிலையங்கள் போதுமானதாக இல்லையா, இல்லை செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி வழங்காததுதான் கொள்முதல் தாமதமாக காரணமா, விளைச்சல் வழக்கத்தை விட மிக அதிகமாக இருப்பதும் அரசுக்கு நடைமுறை சிக்கலை ஏற்படுத்துதா? தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில செயலாளர் சாமி நடராஜன் தற்போது நம்மிடையே நேரலையில் இணைந்திருக்கிறார். அவரிடம் நாம் பேசுவோம். சார் வணக்கம், இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. சார், சுமார் 6 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி இந்த ஆண்டு செய்யப்பட்டிருக்கு. இப்போ கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இது ஏறக்குறைய குறைந்தபட்சம் பார்க்கும்போது கூட 1 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. அப்படி இந்த அளவுக்கு ஒரு விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது அரசுக்கு கொள்முதல் செய்யறதுல நடைமுறை சிக்கல் இருக்கத்தானே செய்யும். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல கடந்த ஆண்டு காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல 3,72,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி நடந்தது. இந்த ஆண்டு 5,82,000 ஏக்கர்ல குறுவை சாகுபடி நடந்திருக்கு. குறுவை சாகுபடி நடந்தது அரசாங்கத்துக்கு தெரியும். வேளாண்மை துறை கூடுதலாக சாகுபடி நடந்திருக்க விவரத்தை அரசுக்கு கொடுத்துருக்கோம், உணவுத்துறைக்கு கொடுத்துருக்கோம். கடந்த ஆண்டோடு ஒப்பிடும் போது 2,12,000 ஏக்கர் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல குறுவை சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கு. விளைச்சலும் நல்ல விளைச்சல் இருக்கக்கூடிய இந்த சூழல்ல அரசாங்கம் முன்கூட்டியே காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல ஆய்வு கூட்டத்தை நடத்தி இந்த கொள்முதல் பண்றதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கூடுதலா எடுத்திருக்கணும். கொள்முதல் நிலையங்களை ஆரம்பத்துல கூடுதலா திறந்தாங்க. ஆனா கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு பல இடங்கள்ல சாக்கு பற்றாக்குறை இருந்தது. அங்காங்கே விவசாயிகள் போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாக்கு வந்தது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொள்முதல்ல துவக்கத்துல 600-700 மூட்டை தான் கொள்முதல் பண்ணாங்க. அதுக்கு பிறகுதான் 1000 மூட்டை 1200 வரைக்கும் கொள்முதல் என்பது நடக்குது. அரசாங்கம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் உணவுத்துறை இன்னும் கொஞ்சம் கூடுதல் முன்னெச்சரிக்கையோட இருந்திருந்தா இந்த நெல் தேக்கத்தை தடுத்திருக்க முடியும். ஏன்னா கடந்த ஆண்டை விட 2.25 லட்சம் ஏக்கர் கூடுதலா சாகுபடி நடந்திருக்குன்னா அது ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட்டதுனால கடமுறை வரைக்கும் தண்ணி போய் சேர்ந்து குறுவை சாகுபடி பரப்பளவு இயல்பாவே அதிகரிச்சிருக்கு. அரசினுடைய நடவடிக்கையும் அது ஒரு காரணமா இருக்கலாம். இப்போ அப்படி இருக்கும்போது நல்ல விளைச்சல் ஏற்பட்டிருக்கு, சாகுபடி பரப்பு 1 மடங்கு அதிகரிச்சிருக்கும் போது அரசாங்கம் முன்கூட்டியே உணவுத்துறை ஆய்வு கூட்டங்களை 3-4 மாவட்டத்தில் நடத்தி தேவையான அனைத்து இடங்கள்லையும் கொள்முதலை துவங்கி இருந்தா இந்த தேக்கமே ஏற்பட்டிருக்காது. இப்ப பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்கள்லயும் காவிரி டெல்டா மாவட்டங்கள்ல பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களே முளைச்சு போயிட்டு இருக்கு. நாங்க தமிழ்நாடு விவசாய சங்கத்திலிருந்து நேற்று தஞ்சை மாவட்டம், இன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் நேரடியா எல்லா இடத்துல ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம், விவசாயிகளை சந்திச்சுட்டு இருக்கோம். கண்ணீர் விட்டு கதறாங்க. உடனே வாங்கி குறுவை சாகுபடி பண்ணிருக்கோம், அது நல்ல விளைஞ்சு எங்களால அது சரியான நேரத்துல விற்க முடியல அப்படின்னு பெரிய கதறக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு டெல்டா விவசாயிகளுடைய நிலைமை என்பது இருக்கிறது. சார், இன்னொரு பக்கம் இப்ப செறிவூட்டப்பட்ட அரிசி கலப்புக்கு மத்திய அரசு இன்னும் அனுமதி கொடுக்கல, அதனாலதான் எங்களால அறவை பணிகளை மேற்கொள்ள முடியலன்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த காரணத்தை ஏற்புடைய காரணமா நாங்க பார்க்கல. ஏன்னா செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான நம்ம சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருன்னு அரசுக்கு தெரியும், வேளாண்மை துறை கணக்கு கொடுத்திருக்கோம். அப்ப இதுக்கு முன்கூட்டியே பிற்காசா ஒன்றிய அரசு கிட்ட இந்த அனுமதியை வாங்கணும். ஒன்றிய அரசு கிட்ட தான் நம்ம எல்லா அனுமதி வாங்க வேண்டியிருக்கு. குறிப்பா இந்த கடுமையா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்லையும் அந்த ஈரப்பதத்தை 17% கொள்முதல் பண்ணிதாங்கன்னு ஒன்றிய அரசாங்கம் சொல்லுது. ஆனா நம்ம 22% கேட்கிறோம். 22% நெல்ல மாநில அரசாங்கம் நேரடியா உத்தரவு போட்டு கொள்முதல் பண்ண முடியாது, ஒன்றிய அரசு கிட்ட தான் கேட்கணும். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அவங்க தொடர்ந்து காலதாமதம் பண்றாங்கிற ஒரு காரணமா இருந்தாலும் மாநில அரசாங்கம் இந்த ஆண்டு சாகுபடி பரப்பு அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல்ல முன்கூட்டியே ஒன்றிய அரசாங்கத்திட்ட இந்த செறிவூட்டப்பட்ட அரிசியை கலப்பதற்கான அனுமதியை கேட்பதற்கான முயற்சியை கூடுதலா எடுத்திருக்கணும். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க கொள்முதலை பண்ணி கொண்ட கிடங்குகள்ல வைக்க வேண்டியதானே, நிரந்தர கிடங்குகள் இல்லைன்னா திறந்த வழி கிடங்குல வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுமதி வாங்குங்க. விவசாயி பாதிக்கப்படுறான்ல, விவசாயி நாங்க உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணி தர்றோம், கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு கூடுதலா உற்பத்தி பண்றோம், அது கொள்முதல் பண்ணக்கூடிய பொறுப்பு அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அப்படிப்பட்ட அரசாங்கத்தினுடைய பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர் ஒன்றிய அரசாங்கம் இந்த அனுமதி தரல, அதனாலதான் கொள்முதல் பண்ண முடியும்னு சொல்றது ஏற்புடையதில்லை. கொள்முதலை பண்ணி நீங்க வச்சீங்க, அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க அரவை மில்லுகளுக்கு அனுப்புங்க, யார் வேண்டாம்னு சொன்னா அது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. அதெல்லாம் அனுமதி வாங்குறது அது விவசாயிகள் எப்படி பொறுப்பாக முடியும்? அது ஒரு காரணமா அமைச்சர் சொல்றதை எங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேரில் இந்த விவகாரத்தில் நெல்லின் ஈரப்பதத்தை 17% 22% தளர்த்த வேண்டும் என்கிற தமிழக அரசின் கோரிக்கை தொடர்பாக ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கு. மத்திய குழுவினர் உடனடியாக பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ஆய்வு செஞ்சு இந்த குழு அளிக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. விவசாயிகள் என்ன நடக்கும் என்பதை ஏக்கத்துடன் காத்து கிடக்கிறார்கள்.